ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிச்சன் கழிவு தான். கிச்சனில் வேஸ்ட் ஆகிறது எல்லாமே வெஜிடபிள்ஸு, முட்டை ஓடு, டீ தூள் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இதுக்கு போட்டு ஒரு லேயர் மண் போட்டிருக்கோம். இப்போ வந்து 3 மாதத்தில் அப்படி மக்கிரும். நல்லா மக்கி இப்படி மண்ணாக இருக்கும். இது வந்து நம்ம செடிங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நான் வேறு எதுவும் போடுறதில்ல, இது மட்டும் தான் போடுறேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கிளைங்கெல்லாம் அப்படியே போகுதில்ல, நம்ம இந்த கிளைங்களை எடுத்து நம்ம தனியாக நடவு பண்ணிக்கலாம். விதை மூலமாக வரதை விட இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமே காய் வந்துடும். எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து கிளை ஒரு 3 கிளை எடுத்தோம் நாங்கள் அதுலேருந்து. இங்கே பாருங்கள், இது ஆலோவேரா ஜெல்லு. இது கிராஸாக அப்படி வெட்டிடணும், தெரிஞ்சுங்களா? கிராஸாக வெட்டிட்டு இது நல்லா டிப் பண்ணிடணும். முள்ளு தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்ல செடி. இது நமக்கு நல்லா சீக்கிரமே பழம் வந்துடும். நல்லா சூப்பராக கலர் இல்லை. இந்த மாதிரி ஜெல் எடுத்து இப்படி நட்டு வைக்கணும். ஒரு 3 வச்சுட்டு நடுவில் ஒரு குச்சி வச்சு கட்டி வச்சிடணும். நட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது இதுதான் செய்யணும். முள்ளு தான் இருக்கும் இதில் அதிகமாக. இப்போ வச்சு பாருங்கள், 3 கிளை வச்சாச்சு. நடுவில் ஒரு குச்சி வச்சு நம்ம இதில் மண் கொட்டணும். மண் கொட்டிட்டு நடுவில் ஒரு குச்சி வச்சு ஃபுல்லத்தையும் இப்படி கட்டி விட்டுறணும். கொஞ்ச நாள் வேர் பிடிச்சிக்கும். நல்ல செம்மண்ணில் தான் நல்லா வரும். இந்த ட்ராகன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் 3 கலரில் வருங்க. வெள்ளை, லைட்டு எல்லோ, இது வந்து நல்லா டார்க்கு பிங்க் கலருங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சரி இது கிளை எடுத்து வைக்கலாம். அப்படியே படர்ந்துக்குது. சரி வெட்டி போட்டு கொஞ்சம் ஓரமாக கிராஸாக கட் பண்ணிட்டு ஆலோவேரா தொட்டு வச்சு ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு நம்மகிட்ட ட்ராகனு. இதில் கிச்சன் வேஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோம். மற்றபடி மாட்டு எரு போடலாம், ஆனால் அது இங்கே பெருசாக கிடைக்காது. ரொம்ப பச்சையாக இருக்கும். அதை எடுத்து வந்து மாடியில் காய வைக்கணும். அதோட நாங்கள் இப்போ எல்லாமே கிச்சன் வேஸ்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நிறைய. அதுவே நல்லாயிருக்கு. அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி எல்லாமே போடுறோம். இதில் நிறைய மண்புழுலாம் இருக்குது. மண்புழுவே நமக்கு நல்லது. உழவர்களின் நண்பன் சொல்லுவாங்க. நல்லா ஒரு உள்ளுக்குள்ளே போய் மண்ணை நல்லா லூஸ் பண்ணிவிடுவார். ஏற்கனவே ஒன்று வச்சது நல்லா வந்துருச்சு, அந்த பக்கம் இருக்குது. இப்போ இது 3 கிளை வச்சுருக்கோம். இதுவும் சீக்கிரம் வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வெயிலில் தான் வரும். அந்த பாருங்கள், ஏற்கனவே வச்ச கிளை வந்திருக்கு பாருங்கள். இந்த சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன்.